பாருங்க, ஒரு சீஃப் மினிஸ்டர் வதந்திகளை பரப்பாதீர்கள்னு நேற்று காலையில் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. மதியம் போல் காவல்துறைகிட்டேருந்து அறிவிப்பு வெளியே வருகிறது, இந்த மாதிரி வதந்தி பரப்பினால் கடும் நடவடிக்கைன்னு. மாலை சமூக வலைத்தளங்களில் கருத்துக்களை பதிவு செய்தவர்கள் மீது 25 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்று மாலை தகவல் வருகிறது. அடுத்த 1 மணி நேரத்திற்குள் 2 தாவேக நிர்வாகிகள் மற்றும் பாஜகவை சேர்ந்தவர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கருத்து வெளியிட்டதற்காக வதந்தி பரப்பினாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று தகவல் வருகிறது. இன்று அதிகாலையில் ரெட்பிக்ஸ் சேனல் உரிமையாளர் திரு ஃபெலிக்ஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து இணைத்து பார்த்தீர்கள் என்றால் கரூர் சம்பவத்தை பற்றி சந்தேகத்தை கூட நீங்கள் எழுப்பக்கூடாது என்பதுதான் இதன் அடிநாதமாக இருக்கிறது. உனக்கும் கேஸ் இருக்குது, வெயிட் பண்ண உட்காந்து 3 நாள் பேசினுக்கிறியா? வாங்கல இல்லை வரும், உங்களுக்கு இருக்குல்ல 3 நாள் இருக்குது. நம்ம என்ன சார் பேசணும், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, அதனால நம்ம அதெல்லாம் தமிழ்நாட்டில் கிடையாது. இந்த ஊரில் இருக்கிற நீ இடியட். ஆந்திராவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. அரசியலமைப்பு சாசனம் கொடுத்துள்ள அடிப்படை உரிமை தமிழகத்தில் பொருந்தாது. அதுதானே ஃபெலிக்ஸ் பேசினாரு. எது உண்மை, எது மக்களுடைய சந்தேகம், எது வதந்தின்னு நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? மக்கள் புரிந்து கொள்வார்கள். எல்லா மனிதனுக்கும் இந்த விவகாரத்தில் நடந்திருக்கக்கூடிய சந்தேகத்தை பதிவு செய்வதற்கான உரிமையை அரசியலமைப்பு சாசனம் வழங்கி இருக்கிறது. ஆனால் இந்த அரசு நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும், எந்த விஷயத்திலேயாவது சிஎம் வதந்தி பரப்பாதீங்கன்னு வீடியோ போட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்க? அப்படி பார்த்தா முதல்ல அவர் தான் கைது பண்ணும். நல்லாட்சி பண்றேன் அவர் தான் பொய்ய பரப்பிட்டு இருக்காரு. 4.5 வருஷமா பரப்பிட்டு இருக்காரு.